இன்டராக்டிவ் குவிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் பாயிண்டில் முதல்ல டெவலப்பர் டேப் எனேபிள் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இப்போ இது MS Office 2013. இதில் டெவலப்பர் டேபை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆப்ஷன்ஸ், கஸ்டமைஸ் ரிப்பன், அதில் ரைட் சைடு மெயின் டேப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர்ன்ற செக் பாக்ஸ் வந்து டிக் ஆகாமல் இருக்குது. அப்போ அந்த டெவலப்பர் டேபை அந்த இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல டெவலப்பர்னு புதுசாக ஒரு டேப் வந்திருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த குவிஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஃபஸ்ட்டு டெவலப்பர் டேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த இன்டராக்டிவ் குவிஸ் பண்ணும்போது பவர் பாயிண்டில் எப்போவுமே மேக்ரோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கணும். அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா ஃபைலில் போய் ஆப்ஷன்ஸில் ட்ரஸ்ட் சென்டர் செட்டிங்ஸில் அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் எனேபிள் ஆல் மேக்ரோஸ்ன்னு இருக்குது. அது எப்போவுமே கிளிக் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த மேக்ரோஸ் பூராமே இந்த விபி கோடு வந்து நம்ம பவர் பாயிண்டில் ஒர்க் பண்ணும். அதனால் மேக்ரோஸ் எனேபிள் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எல்லோரும் ஃபஸ்ட்டு www.tnkanidam.in அப்படின்ற ஒரு வெப்சைட் போங்க. அதில் குவிஸ் சோர்ஸ் ஃபைல்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த குவிஸ் சோர்ஸ் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அதில் 2 ஃபைல் இருக்கும். ஒன்று வந்து ஒரு பவர் பாயிண்ட் குவிஸ் சோர்ஸ்ன்ற ஒரு பவர் பாயிண்ட்டு, ரெண்டாவது ரிசல்ட்ஸ் XLSன்ற ஒரு எக்ஸல் ஃபைல். இப்போ இது ரெண்டையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 ஃபைலும் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2 ஃபைலையுமே ஒரே ஃபோல்டரில் போடணும். அது ரொம்ப முக்கியம். அந்த ஃபைல் 2 எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அது ரெண்டையும் ஒரே ஃபோல்டரில் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் இந்த குவிஸ் சோர்ஸ் 2 இருக்குது. இப்போ வந்து இது ரெண்டையும் நீங்கள் ஒரே ஃபைலில் வேறு எங்கேயாவது டாக்குமெண்ட்ஸ்லையோ டெஸ்க்டாப்லேயோ எங்கேயாவது ஒரே ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த 2 ஃபைலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் சோர்ஸ் ஃபைல்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பவர் பாயிண்ட் ஃபைலையும் அந்த XLS ஃபைலையும் நம்ம வந்து அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ இந்த பவர் பாயிண்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அதில் அந்த டெவலப்பரை கிளிக் பண்ணி விசுவல் பேசிக்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த விசுவல் பேசிக் கோடு, அதாவது விபி கோடுன்னு சொல்லுவோம்ல, அந்த கோடு பூராமே இதில் என்ன இருக்குன்றதை நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேணாம். ஆனால் இந்த கோடை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் முதல்ல வெல்கம் அப்படின்னு ஏதாவது டைப் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போய் ஏதாவது ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா அந்த ஷேப்பில் பிகின் அப்படின்னு சும்மா டைப் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட்டில் போய் அந்த ஆக்ஷனில் போய் ரன் மேக்ரோன்னு இருக்கும். அந்த ரன் மேக்ரோவில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ 2வது ஸ்லைடில் இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த குவிஸில் எத்தனை ஆப்ஷன் இருக்கோ, உதாரணத்துக்கு சில இதில் 3 இருக்கலாம், சில இதில் 4 இருக்கலாம், இல்லை SRNOவில் 2 இருக்கலாம். தேவைப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை இதை வந்து நீங்கள் வந்து தேவைப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை பாக்ஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 பாக்ஸ் நான் வந்து 4 பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இன்சர்ட்டில் போய் ஆக்ஷனில் ரன் மேக்ரோவில் ரைட் ஆன்சர், செகண்டில் அதே மாதிரி இன்சர்ட்டில் ஆக்ஷன் ரன் மேக்ரோ ராங் ஆன்சர், தேர்டில் அதே மாதிரி ரன் மேக்ரோ ராங் ஆன்சர், அதே மாதிரி ஃபோர்த் பாக்ஸில் இன்சர்ட்டில் ஆக்ஷனில் ராங் ஆன்சர். இப்போ நம்ம என்ன மேக்ரோ அசைன் பண்ணியிருக்கோம்னா எப்பப்பெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணுறோமோ அப்போ அது ஆன்சர் ரைட்னு எடுத்துக்கிறோம். மித்த 3 பாக்ஸை கிளிக் பண்ணும்போது
அது ஆன்சர் ராங்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸில் சீன் போட்டிருக்கேன், அதில் கரெக்ட் ஆன்சரை டைப் பண்ணுங்கள். மித்த 3 பாக்ஸில் ராங் ஆன்சர். இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தேவையோ அத்தனை ஸ்லைடு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு இதில் வந்து 5 கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் கரெக்ட் ஆன்சரை டைப் பண்ணணும், மித்த 3 பாக்ஸில் ராங் ஆன்சர். உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் தேவையோ அத்தனை பாக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி முடித்தாச்சு. இதற்கப்புறமா கடைசியாக ஒரு ஸ்லைடு, அதில் வந்து ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணிட்டு ரிசல்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் இன்சர்ட்டில் போய் ஆக்ஷனில் போய் அதுக்கு என்ன மேக்ரோ நீங்கள் அசைன் பண்ணணும்னா ஃபீட்பேக்குன்ற ஒரு மேக்ரோவை அசைன் பண்ணிடுங்க. அதற்கப்புறமா ஹோம்னு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து என்னென்னா ஹைப்பர் லிங்க் டு ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு அதுக்கு வந்து ஹைப்பர் லிங்க் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே ஃப்ரேம் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஸ்டின் இருக்குது. இப்போ நான் ஆன்சர் ஷஃபிள் பண்ணாமல் இருக்கேன் இல்லையா? இப்போ நம்ம வேணால் ஆன்சரை வந்து ஷஃபிள் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடில் அப்படியே இருக்கட்டும், செகண்ட் ஸ்லைடில் கரெக்ட் ஆன்சர் இங்கே கொண்டு வந்துட்டேன், தேர்ட் கொஸ்டினில் லாஸ்ட்டு கொண்டு வந்துட்டேன், ஃபோர்த்தில் இங்கே இருக்குது, ஃபிஃப்த்தில் இங்கே இருக்குது. இப்போ ஆன்சரை நீங்கள் ஷஃபிள் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைட் ஷோவில் ஃப்ரம் பிகினிங் கொடுத்தாச்சு. பிகினில் யார் டெஸ்ட் எழுதுகிறாங்களோ அவங்களோட நேமை டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், யூ ஆர் டூயிங் வெல் செந்தில், அந்த நேமோடு வந்துடும் கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா. இப்போ ரெண்டாவது கொஸ்டினில் ஏதாவது ஒரு ராங் ஆன்சரை கிளிக் பண்ணால் ட்ரை டு டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம் செந்தில் அப்படின்னு ஒரு பாப்பப் வரும். இப்போ உங்களுக்கு மார்க் அது கொடுக்காது, ஆனால் நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் கிளிக் பண்ணுற வரைக்கும் அது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகாது. ஆனால் நீங்கள் தப்பு தான், அதுக்கு 1 மார்க் கொடுக்காது, ஆனால் வந்து அடுத்த கொஸ்டினும் போகாது. நீங்கள் எப்போ கரெக்ட் ஆன்சர் கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதுக்கு அடுத்த கொஸ்டின் போகும். இப்போ பாருங்கள், கரெக்ட் ஆன்சர் கிளிக் பண்ணுறேன், யூ ஆர் டூயிங் வெல். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுச்சு, யூ ஆர் டூயிங் வெல். இப்போ ஒரு தப்பான கொஸ்டின் கிளிக் பண்ணியாச்சு, அடுத்தது போகலை. இப்போ கரெக்டாக கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ரிசல்ட் தெரியணும்னா யூ காட் 3 அவுட் ஆஃப் 5. 5 கொஸ்டினில் நான் 3 தான் ஃபஸ்ட் டைம் கரெக்டாக கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ ஹோமில் போனீங்கன்னா திரும்ப அடுத்த பையன் வேறு யாராவது டெஸ்ட் எழுதலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ராஜா அப்படின்னு ஒரு பையன் டெஸ்ட் எழுதுகிறான் அப்படின்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கரெக்டாக அடிக்கிறேன்னா கரெக்ட் 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 கரெக்ட். இவன் 5மே ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே கரெக்டாக கிளிக் பண்ணிட்டான், அப்போ வந்து 5 அவுட் ஆஃப் 5. இதே மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸை என்ட்ரி பண்ண சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் வச்சுட்டே இருக்கலாம். இப்போ இது பூரா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஏற்கனவே ஒரே ஃபோல்டரில் அந்த பவர் பாயிண்ட்டோட போட்ட அந்த எக்ஸல் ஃபைலில் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செந்தில் நம்பர் ஆஃப் கரெக்ட் வந்து 3, இன்கரெக்ட் 2, பெர்சன்டேஜ் வந்து 60. ராஜா வந்து நம்பர் ஆஃப் கரெக்ட் 5, இன்கரெக்ட் 0, பெர்சன்டேஜ் வந்து 100. இந்த மாதிரி ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் எக்ஸலில் ஆட்டோமேட்டிக்காக அவனோட ரிசல்ட் பூராமே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இப்போ இந்த ரிசல்ட்டில் உள்ளதை வந்து நான் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இதை அப்படியே டெலீட் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தா போதும், அது ஒரு புது எக்ஸலாக மாறிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சோர்ஸ் ஃபைலை ஆல்ட்ரு பண்ணாமல் எப்போவுமே இதை வந்து ஒரு சேவஸ்ன்னு கொடுத்து நீங்கள் வேறு நேமில் ஏதாவது ஒரு இதில் வந்து இதை சேவ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு மேக்ஸ் குவிஸ் அப்படின்னா மேக்ஸ் குவிஸ் அப்படின்னு தனியாக சேவ் பண்ணிட்டு இந்த சோர்ஸ் ஃபைலில் எப்போவும் ஆல்ட்ரு பண்ண வேணாம்.